Hello and welcome to Venkatesh Bhatt's Idayam Thotta Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சமைச்சு கேட்குற டிஷ்ஷஸை விட நீங்கள் சமைச்சு போடுற டிஷ்ஷஸோட ஃபோட்டோ ஜாஸ்தி வருது. ஸோ தட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் ப்ளஷர். அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஊக்குவிக்கமாக இருக்குது. நான் வெளியில் பார்க்கும்போது உங்களை சந்திக்கும் போது என் ரெஸ்டாரண்ட்டில் ஆகட்டும் வெளியில் ஆகட்டும் நீங்கள் பார்க்கும்போது யங் ஏஜ் 24-25 வயசு இருக்கிற பெண்மணிங்கள்லாம் வந்து சார் நாங்கள் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறோம், பட் அந்த ரிசல்ட் வந்து அவ்வளோ பாராட்டுற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லோரும் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் ஆகிருக்கு எங்கள் குக்கிங்கு. நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறோம், சொன்ன மாதிரியே வருது, அந்த குவான்டிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணால் அதே மாதிரி வருதுன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இதயம் தொட்ட சாமியோட இன்டென்ஷனே அதுதான். நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு உங்களை ஊக்குவிக்கணும். முதல்ல ஊக்குவிச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது மற்றவங்கெல்லாம் பாராட்டுற மாதிரி அந்த அவுட்புட் வரணும். இது 3 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அது 3மே அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வந்து வேறு பெரிய டிஷ்ஷஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கிற டிஷ், ஆனால் ஒரு ஃபென்டாஸ்டிக் சைட் டிஷ். இது சப்பாத்தி ஆகட்டும், பரோட்டா ஆகட்டும், நான், ரோட்டி, ஃபுல்கா சப்பாத்தி எதுவானா இருக்கட்டும், ஒரு ஃபென்டாஸ்டிக் சைட் டிஷ். நிறைய பேருக்கு, நிறைய ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காஜு மசாலா பிடிக்கும். ரொம்ப ஹை இன் கொலஸ்ட்ரால். கேஷ்யூ நட் வந்து நிறைய பேருக்கு வாயு தொல்லை கொடுக்கும், நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ அளவாக எப்பயாவது ஒரு வாட்டி, வருஷத்துக்கு 2 வாட்டியோ வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் சைட் டிஷ். முந்திரி பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வளர பசங்களுக்கு 24-25 வயசு வரைக்கும் முந்திரி பருப்பு நல்லா ஒரு நாளைக்கு நட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முஷ்டி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதில் முந்திரி பருப்பு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்சம். பாதாம், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, அதுக்கப்புறமா வால்நட், அக்ரூட்னு சொல்லுவாங்க. இது 4மே ஒரு முஷ்டி, ஒரு ஃபுல் முஷ்டி எடுத்து ஒரு நாளைக்கு சாப்பிடணுமா. அந்த அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ நல்லது. அதில் இந்த முந்திரி பருப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்சம். ஸோ அந்த காஜு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ஹோட்டல் ஸ்டைல் காஜு மசாலா உங்களுக்காக இன்னைக்கு. ரைட், முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இங்கே நான் கரெக்டாக ஒரு 60-70 கிராம், 60 to 70 கிராம்ஸ் முந்திரி பருப்பு, அதுக்கு ஒரு 20 கிராம் கசகசா. 70 கிராம் முந்திரி பருப்புக்கு 20 கிராம் கசகசா, இது ரெண்டுத்தையும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 15-20 நிமிஷம் ஆர்டினரி தண்ணியில் ஊறட்டும். இது ஊறினதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இந்த கிரேவியோடைய பேஸ் பாடி வந்து இந்த கேஷ்யூ நட்டும் கசகசா தான் கொடுக்குது. சப்போஸ் கசகசா நீங்கள் யூஸ் பண்ண முடியாத நிலமையில் வெறும் கேஷ்யூ நட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சாரப்பருப்புன்னு ஒன்று கிடைக்குது. இந்த பாசுந்திக்கு மேலெலாம் போடுவாங்க சாரப்பருப்பு, சிரோஞ்சி சீட்ஸ்னு சொல்லுவாங்க. சிரோஞ்சி வந்து ஹிந்தி பேர் சாரப்பருப்புக்கு. இந்த பாசுந்தி மேலே போடுற சின்னதாக ரவுண்டாக இருக்கும், அந்த சிரோஞ்சி சீட்ஸ் போடலாம். அப்படி இல்லைனா இந்த வாட்டர்மெலன் இருக்குல்ல, தர்பூசணி விதைன்னு சொல்லுவாங்க, அதுவும் கடைகளில் கிடைக்கும், அந்த விதை கூட போட்டுக்கலாம். ஒன்றா வெறும் கேஷ்யூ நட் வச்சு பண்ணலாம். கசகசா இருந்தால் ஃபென்டாஸ்டிக். அப்படி கசகசா இல்லாட்டி ஒன்றா இந்த வாட்டர்மெலன் சீட்ஸு, அப்படி இல்லைனா அந்த சிரோஞ்சி சீட்ஸ் சாரப்பருப்பு, இந்த 3 காம்பினேஷனும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் கேஷ்யூ நட் வந்து அந்த 60 to 70 கிராம்ஸ் இருக்கணும். 3ல் 1 பங்கு தான் வந்து அந்த கசகசாவாகட்டும், இல்லைனா அந்த வாட்டர்மெலன் சீட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா அந்த சிரோஞ்சி சீட்ஸாக இருக்கட்டும், அதை போடணும். நான் இங்கே 20 கிராம் கசகசா போட்டிருக்கேன், 70 கிராம் கேஷ்யூ நட் போட்டிருக்கேன். இதை முதல்ல தண்ணி வடிக்க போகிறோம். தண்ணி வடித்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ தண்ணியை கம்ப்ளீட்டாக இது மாதிரி வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இதை அரைக்க தேவையான தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கசகசா அரையாது. பிரீத்தி ஜோடியா காஸ்மோ மிக்சியில் கையெடுத்து அரைக்க போகிறோம். ஒரு 3/4 ரூபா ஆன பிறகு இதுக்கு இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். ஸோ அது ஃபைன் பேஸ்ட் ஆகும். இந்த பேஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் வச்சுக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த கிரேவிக்கு வந்து கடலெண்ணோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் செய்ய போகிற இந்த கிரேவி வந்து ஒரு 3 வெங்காயம், இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3, அதே அளவுக்கு 3ல் 4 நம்பர் தக்காளி. வெயிட் வந்து சேம். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளி ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கும். ஒரு 100 கிராம் 150 கிராம் வெங்காயம்னா 150 கிராம் தக்காளி. அதுக்கு நான் வந்து இங்கே வறுத்த கேஷ்யூ நட் ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். 50 to 60 கிராம்ஸ் இதை வந்து வெறும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இந்த கேஷ்யூ நட் தான் இதில் வெஜிடபிளே. ஸோ இந்த கேஷ்யூ நட் வந்து ஒரு 50-60 கிராமும் வெங்காயம் தக்காளி 150 கிராம் வச்சு செஞ்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் ஒரு நல்ல டின்னர் இல்லை லஞ்சுக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். சரிங்களா? நான் அந்த குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த 60 கிராம் கேஷ்யூ நட், 60-70 கிராம் கேஷ்யூ நட், 20 கிராம் கசகசா இதை நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஆயில் சூடாயின்னு இருக்குது.
இந்த கடலை எண்ணெய் சூடாகிற சமயத்தில் நான் இங்கே ஒரு 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 ஸ்டிக்கு பட்டை, அந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்டிக்கு, 4 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய். இந்த வெங்காயத்தை கிரேவிக்கு தேவையான மாதிரி சாப் பண்ணுறோம். இந்த வெங்காயம் சாப் பண்ணியாச்சு. ஆயில் சூடான பிறகு அந்த ஏலக்காய் பட்டை லவங்க போட்ட எண்ணெயில் இந்த சாப் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். இந்த வெங்காயம் வந்து பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் தாண்டி டார்க் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் வந்து இந்த வெங்காயம் வதங்கினா மட்டும்தான் கிடைக்கும். இந்த வெங்காயம் வந்து அந்த கோல்டன் ப்ரௌனை தாண்டி ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு வரும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா இன்னும் டார்க் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆனியன் கேரமலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கேரமலைஸ் ஆன ஆனியனுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரும் சரி, அந்த மைல்டு ஸ்வீட்னஸும் சரி, அது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் பொறுமையாக ஹையில் வைக்காமல் பொறுமையான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கலாம். இது வதங்குற சமயத்தில் தக்காளியை சாப் பண்ணி வச்சுப்போம். இது பாருங்க, இப்போது இந்த லைட் ப்ரௌனை தாண்டி தனியாக பிரிஞ்சு ஒவ்வொன்றா அது வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். ஒன்று நான் திக்கு பேஸ்ட் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் என்ன மாதிரி திக்காக அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன் போடுங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னா இவன் துடிப்பான், தரப்பறான்னு அப்படியே வெளியில் போவான், கையெல்லாம் படும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு அப்படி யாரும் பார்க்காத போது இப்படிலாம் பண்ணின்னு அப்படியே கிண்டி விட்ருங்க. இது வந்து இந்த டிஷ்ஷில் வந்து இது ஒரு சங்கடம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே அந்த ஈரத்தினால அந்த ஆயிலில் போட்டோன்னா பொறப்பொறன்னு பொரியும். அதே மாதிரி இந்த அடியில் நீங்கள் எந்த பேனில் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த கடாய் யூஸ் பண்ணுறீங்களோ, அதில் அடியில் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போய் உட்காரும். அது ஆன அளவுக்கு இது மாதிரி சுரண்டி விட்டுருங்க, எடுத்துருங்க. அடியில் உட்காராத மாதிரி, அடி பிடிக்காத மாதிரி இது மாதிரி கட்டியாக சுரண்டி விட்டுருங்க. பாருங்க, நல்லா நான் சொன்ன அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போடணும். தக்காளி போட்டோன்னா அந்த ஈரப்பதத்தில் பாருங்கள், அடியில் ஒட்டிட்டு இருந்த அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் கூட அப்படியே ஈஸியாக வெளியே வந்துடும். அப்படியே ஒட்டாமல் வெளியே வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர இதை வதக்குங்க. இப்போ நல்லா இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா இன்டகிரேட் ஆகி குக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இதோ கோபுரம் மாதிரி இருக்கிற 1 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கோபுரம் மாதிரி இருக்கிற 1 டீஸ்பூன் தெகி மிர்ச் பவுடர். இந்த கிரேவிக்கு இந்த கலர் கொடுக்கறதுக்கு தெகி மிர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது காஷ்மீரி சில்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கலர் நல்லா பிரைட்டாக வரும். இதை போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் இதை வதக்கிட்டு உடனே அவன் கலர் மாறுறதுக்கு முன்னாடி அவன் மண்டை மேலே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னா இந்த கலர் வந்து அந்த அளவுக்கு டார்க்காக சேஞ்ச் ஆகாது. இந்த தெகி மிர்ச்சோடைய ரெட் பிரைட்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். இதே நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் தூளும் சரி மிளகாத்தூளும் சரி கரிஞ்சி போய் கொஞ்சம் கருப்பாக வரும் அந்த கிரேவி. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சும்மா 1 நிமிஷம் அப்படி பெரட்டிட்டு அந்த 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் இந்த மசாலா தூள் இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகும். இந்த ஸ்டேஜ்லேருந்து குக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரேவிக்கு இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்து காமன், ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஆனால் இதுக்கு அப்புறமா நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் குக் பண்ண போகிற டைமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஷ்ஷோட ஃபைனல் டேஸ்ட்டுக்கு. இது ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம குக் பண்ணுறோம். 5 நிமிஷம் ஆன பிறகு அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளோட பச்சை ஸ்மெல் போய் வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து இது ஒரு அரோமா கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை போட போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு கலர் பாருங்கள், பியூட்டிஃபுல் ஆரஞ்சு கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கேஷ்யூ கசகசா பேஸ்ட்டை இதில் போட்டு இந்த மிக்சியில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும். அதையும் இது மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி இது வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாச்சுனாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த முந்திரி பருப்பு கசகசா வந்து திக்கனிங் ஏஜென்ட், தன்னாலே வந்து கொதிக்க திக்காயிடும். ஸோ இது மாதிரி ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மிக்சியில் ஒட்டின்னு இருக்கிற கேஷ்யூ நட் மில்கையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டோன்னா 5 நிமிஷத்தில் இவன் குதிக்க ஆரம்பிப்பான். குதிக்க ஆரம்பிக்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. இவன் கொப்பளிக்கும் போது கேஸை வேணால் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு உள்ளுக்குள்ளே குக் ஆகிடுவான். இந்த பச்சை ஸ்மெல், இந்த கேஷ்யூவும் சரி இந்த கசகசாவும் சரி நம்ம குக் பண்ணாமல் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் இந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்குங்க.
இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே 15 நிமிஷம் குக் பண்ணணும். ஸ்லோவில் வச்சு இது மாதிரி பபுள் வர்ற மாதிரி குக் பண்ணிங்கன்னா 20 நிமிஷம் குக் பண்ணணும். இந்த 20 நிமிஷத்தில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி கிண்டி விடணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேஷ்யூ நட் போட்ட உடனே அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியாவது கிண்டி விடுங்க. நான் ரியல் டைமில் ஒரு நிமிஷம் வச்சு சொல்லலை. ஒரு நிமிஷம்னா ஒரு 60 செகண்டுக்கு வெயிட் பண்ணி அடி பிடிச்சோன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் சொன்னீங்க, அதனால் நான் கிண்டவே இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்பப்போ அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிங்க. இது ரொம்ப திக்கார மாதிரி இருக்குதுன்னா தாராளமாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த கேஷ்யூ நட் பேஸ்டோடைய ரா ஸ்மெல் போகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும். அது குக் ஆகும்போது தன்னாலேயே அது திக்காயிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் தொந்தரவில்லை. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதே கிரேவி கன்சிஸ்டன்சி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ எப்பெல்லாம் இதை விட கட்டியாகுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றினா கொப்பளிக்கிறதும் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா அதோட திக்னஸும் மெயின்டைன் ஆகும். கலர் பாருங்கள், பார்த்தாலே சும்மா 4 சப்பாத்தி வச்சு 4 கரண்டி காஜு மசாலா சாப்பிடணும்னு தோணும். இவனெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. உடம்பு நல்லா இருக்கணும், இதை சாப்பிட்ற வயசு இருக்கணும், சாப்பிட்ற ஆசை இருக்கணும், சாப்பிட கிடைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும். இத்தனை விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சு ஒருத்தன் சாப்பிட்றாங்கன்னா அவன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் சொல்ல இது மாதிரி கொப்பளிக்கும்னு. நான் ரொம்ப மீடியம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருக்கேங்க என் கேஸ் பர்னரில். அப்போ கூட தெரிக்குது. ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு 15 நிமிஷம் குக் ஆகணும். இப்போதைக்கு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் இது மாதிரி கொதிக்க போகுது. இந்த ஸ்டேஜில் பாதி வேக்காடு பாதி குக்கான பிறகு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இந்த திக்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு 100 ml தண்ணி. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொப்பளிக்கிறதும் கம்மியாகும், அந்த கிரேவியோட திக்னஸும் மெயின்டைன் ஆகும். இப்போ உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கேஸ் அப்படியே நான் மீடியம் ஸ்லோலேயே வச்சுருக்கேன். இது திருப்பி கொதிக்கிற நிலமை வர்றதுக்கு இன்னொரு 4 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட் நல்லா வெந்துடும். ஸோ இது மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொப்பளிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. இவன் எப்போ குக் ஆகிட்டான்னு தெரியும்னா லாஸ்ட்டில் இங்கே சைட்லெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து நிற்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த கிரேவி குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். மேலே எண்ணெய் நம்ம முதல்ல போட்ட எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அது ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் குக் ஆகணுங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம பொறுமையாக குக் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்து இந்த மாதிரி ரொம்ப நேரம் குக்கிங் வேண்டாம், அந்த குக்கிங் ப்ராசஸை கம்மி பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ஐடியா இருக்குது. அந்த வெங்காயமும் கசகசா கேஷ்யூ நட்டை முதல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அது பாட்டுக்கு வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததை தண்ணி கம்மியாக வச்சு வேக வைங்க. அதை வெந்த பிறகு அதே தண்ணியோட ஒரு மிக்சியில் போட்டு சூடு ஆறின பிறகு அரைச்சிடுங்க. அரைச்சி ஆயில் முதல்ல போட்டோம் இல்லைங்களா, முதல்ல எண்ணெய் போட்டு ஏலக்காய் பட்டை லவங்கம் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஏலக்காய் பட்டை லவங்கம் போட்டோன்னே அந்த அரைச்ச வெங்காயம் கேஷ்யூ நட் கசகசா பேஸ்ட்டை போட்டுருங்க. போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா முதல்ல அந்த வெங்காயமும் கேஷ்யூ நட்டும் வெந்துருச்சு. ஸோ அது மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த கொப்பளிக்கிறது வந்து முதலே கொப்பளிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கேஷ்யூ நட் பேஸ்ட் போட்ட பிறகு தானே கொப்பளிச்சிச்சு, அதில் முதல்ல நம்ம வெங்காயம் கேஷ்யூ நட் போட்டால் அது முதலே கொப்பளிக்க ஆரம்பிக்கும். ஸோ முதலேருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பட் என்ன, குக்கிங் டைம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஆல்ரெடி வெந்தது, கேஷ்யூ நட்டும் வெங்காயமும் வெந்திருக்கிறதுனால இவ்வளோ நேரம் குக் பண்ண தேவையில்லை. பட் நான் ஃபாலோ பண்ணுறது இந்த ரெசிபி. நான் வந்து கேஷ்யூவும் கசகசா பேஸ்ட்டு பச்சையாக போட்டு அதை நல்லா அந்த கிரேவியில் குக் பண்ணி அந்த ஸ்மெல் அரோமா வர வரைக்கும் நான் குக் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 70% குக் ஆகிடுச்சு. அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு, அந்த பச்சை ஸ்மெல் போய் அந்த கிரேவியோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் அந்த கொத்தமல்லியை கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். ஓகே, கொத்தமல்லி சாப் பண்ணியாச்சு. இங்கே கசூரி மேத்தி, இது ஒரு நல்ல ஹர்ப். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் எப்படி கொத்தமல்லி கருவேப்பிலையோ அது மாதிரி நார்த் இந்தியன் குக்கிங்கில் இந்த கசூரி மேத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து வெந்தயக்கீரை மாதிரி ஒரு ஸ்மெல்லு, வெந்தயக்கீரை மாதிரி ஒரு ஃபேமிலி, ஆனால் ரொம்ப அரோமா இருக்கிற ஒரு கீரை காய வச்சது. இதை ஒரு 10 கிராம் இது மாதிரி ஒரு பேக்கெட்டில் கிடைக்கும், கசூரி மேத்தின் பேக்கெட்டில் கிடைக்கும். ஒரு 10 கிராம் அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து இது மாதிரி தண்ணியில் இப்படி ஊற வைங்க. ஒரு 2 நிமிஷம் இது ஊறிடும். 2 நிமிஷத்தில் ஊறினோன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடும். அதை தண்ணி வடித்து இது மாதிரி இந்த கொதிக்கிற கிரேவி மேலே தெளித்து விட்ருங்க. போய் கமா கசூரி மேத்தி போட்ட உடனே இந்த கிரேவி வந்து
முழுமை அடைந்தது. இவன் வந்து அதாவது அவனோட ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துட்டான். அந்த மாதிரி இந்த கிரேவி வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கொதிக்கிறது கூட நல்லா அந்த கேஷ்யூ நட்டை வேக வைக்கிற மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, நான் இங்கே 70 கிராம் முந்திரி 60 கிராமோ 70 கிராமோ முந்திரி பருப்பு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஒவ்வொரு வாயிலும் அந்த முந்திரி பருப்பு ஜாஸ்தி வரணும்னா 100 கிராம் 150 கிராம் கூட போடலாம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டியில் பண்ணும்போது இந்த கேஷ்யூ மசாலா வந்து 4லேருந்து 6 பேர் ஒரு லஞ்ச் இல்லை டின்னருக்கு இதை சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட் ஜாஸ்தி இருந்தாலும் தப்பு இல்லை. வாயில் ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு 4 முந்திரி பருப்பு வரணும். போட்டுட்டு ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெட்டின கொத்தமல்லி கையில் வர்ற அளவுக்கு அவன் மண்டை மேலே போடுங்க. அவன் திக்கு முக்காடிடணும். கொத்தமல்லி போட்டோன்னே ஐயோ போய் கையில் கொதிக்குது, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லியை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இவனை இது மாதிரி பெரட்டி விடுங்க. இப்படி சூடு என்னன்னா இந்த கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமா, மேலே பாருங்கள் மைல்டாக அந்த ஆயிலெலாம் மிதக்குது. இங்கே நான் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன். இவன் ரொம்ப பேட் பாய். இவன் வந்து அந்த 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 ஆர்டினரி டிஷ்ஷுக்கு அப்படியே நவாபி டிஷ் கொண்டு போய்டுவான். அப்படியே ராஜாவோடைய டிஷ் மாதிரி ஆகிடுவான். அந்த மாதிரி ரிச்னஸ் கொடுக்குறவன். இது ஃப்ரெஷ் க்ரீம் கடைகளில் கிடைக்கும். அப்படி கடைகளில் கிடைக்காட்டி நம்ம பால் கொதிக்க வைக்கிறது தெரியுமா, கொதிக்க வச்சு ஒரு 5 நிமிஷம் மேலே ஏடு வரும். அந்த ஏடை கூட எடுத்து இதில் போடலாம். அதுதான் க்ரீம். ஸோ இது கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம வீட்டில் எடுக்கிற அந்த ஏடு வந்து நம்ம பால் வாங்குறத பொறுத்து இருக்கும். இந்த க்ரீமை இப்படிக்கா ஒரு தபா, இப்படிக்கா ஒரு தபா, நடுவில் லபலபா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இவனை இப்படி பொறுமையாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற சின்ன பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, அவங்க ரெடி ஆகியே முடிக்க மாட்டாங்க, ட்ரெஸ் பண்ணினே இருப்பாங்க, மேக்கப் போட்டுனே இருப்பாங்க. அது மாதிரி பொறுமையாக ஆறாமற வலிக்காத மாதிரி இந்த கிரேவிக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இவன் என்ன பண்ணுவான், இந்த டிஷ்ஷுக்கு ரிச்னஸ் கொடுப்பான், ஸ்வீட்னஸ் கொடுப்பான். இந்த டிஷ்ஷு டார்க்காக இருந்தால் அதை வந்து ஆரஞ்சிஷ் எல்லோ கலராக மாற்றுறதுக்கு இந்த க்ரீம் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த க்ரீமை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. அரை மணி நேரத்தில் இந்த சூடான பிறகு இந்த கிரேவி வந்து திக்காக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணுறது முன்னாடி கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் காஜு மசாலா 5 ஸ்டார் ஹோட்டலில் பல ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா பன்னீர் பட்டர் மசாலா, அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்டர் பண்ணுறது தால் மக்னி அப்படின்றத காமனை தாண்டி கொஞ்சம் ரிச்சாக ஆர்டர் பண்ணணும். நம்ம ஆர்டர் பண்ணுறது வந்து காஜு மசாலா. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் காஜு மசாலா ஹோட்டல் ஸ்டைல் உங்களுக்காக இதயம் தொட்ட சமையலில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இதுதான் ரெசிபி, இப்படி தான் செய்யணும். எத்தனை வாட்டி செஞ்சு எவ்வளோ சாப்பிட்றது உங்கள் கையில் தான் இருக்குது. என்ஜாய்.